ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான தாள்கள், என்ன மாதிரியான எச்சரிக்கையான தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதத்தில் ஒன்றாவது ஒரு ஆபத்தான நாளானது வரப்போகுது. அதுதான் மார்ச் மாதத்தில் ரொம்பவே இருக்கிறதுலே ஆபத்தான நாள் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி என்ன மார்ச்சில் ஆபத்தான நாள் வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? மார்ச்சுடைய 14ஆம் தேதி தான் அந்த ஆபத்தான நாள். அன்று தமிழ் மாதம் மாசி மாதத்துடைய 30ஆம் நாள், அதாவது 11வது மாதமான தமிழ் மாதத்துடைய கடைசி நாள். அந்த நாளுடைய கிழமை வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலி இந்த நாள் அப்படி என்ன ஆபத்தான நாள் அப்படின்னு பார்க்கும்போது கிரகணமானது ஏற்படுது. கிரகணம் ஏற்படுவது இந்த ஆண்டுடைய முதல் கிரகணங்க. இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நாள் ஆபத்து என்பது குறிப்பிடப்படுது. இந்த ஆபத்து நிறைந்த நாளில் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நிறைய அதிர்வளைவுகள் ஏற்படும். அந்த அதிர்வளைவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த சந்திர கிரகணம் நடைபெறதுனால என்ன ஆபத்து ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டுடைய முதல் கிரகணம் சந்திர கிரகணம் தான் ஏற்பட போகுது. அதனால் இந்த கிரகணத்துடைய பாதிப்பை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. கிரகணம் நடக்கிறதுனால என்ன மாதிரியான கெட்ட அதிர்வளைவுகள் ஏற்படும், அதனால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு பலன் பெறுங்க. உங்களுக்கான கிரகண பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரம், தெரிவு நிலை பற்றி தெரிந்து கொள்ளணும். இதை நீங்கள் தெரிந்து கொண்டாதான் நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத ஈஸியாக உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரம், தெரிவு நிலையை பற்றி ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திர கிரகணம் மார்ச் 14, 2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிகழுது. மேலும் இது 6 மணி நேரத்துக்கு மேலாக நடக்கக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக சொல்லப்படுது. இந்த கிரகணம் வெவ்வேறு கட்டங்களை கடந்து செல்லும். ஆக்சுவலி துர்துஷ்டவசமாக இந்த கிரகணம் இந்தியாவில் காணப்படாது. காரணம் என்னென்னா, இந்தியாவில் பகல் நேரத்தில் கிரகணமானது நடக்க போகுது. ஸோ அதனால் இந்தியாவில் இந்த சந்திர கிரகணத்தை காண முடியாது. ஆனால் கிரகணத்தை மற்ற உலக நாடுகளில் பார்க்கலாம். ஸோ அதனால் ஆன்லைனில் மொபைல் மூலிமா நேரடியாக நடப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது. ஆக்சுவலி இது ஒரு அற்புதமான கிரகணம் என்று கருதப்படுது. இந்த கிரகணமானது இரத்த சந்திரன் என்று அழைக்கப்படும். காரணம் என்னன்னா, பூமியுடைய நிழல் சந்திரனை முழுவதுமாக மூடிவிடும். இது ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய சிவப்பு நிறத்தை கொடுக்கும். இருப்பினும் இந்தியாவில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மோசமான ஒரு நாளாக சொல்லலாம். இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி நேரத்தில் உங்களுக்கு தோன்றும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ இந்திய கணக்கின்படி சொல்கிறேன். இந்திய நேர கணக்கின்படி என்னங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பெனுபிரல் கிரகணமானது காலையில் 9:27க்கு தொடங்கும். அதுக்கப்புறம் பகுதி கிரகணமானது 10:39க்கு தொடங்கும். மொத்த கிரகணம் தொடங்குவது 11:56க்கு தொடங்கும். அதிகபட்ச கிரகணம் பதிவாகிறது 12:28க்கு பதிவாகும். மொத்த கிரகணம் முடிவடைவது 1:1க்கு முடிவடையும். பகுதி கிரகணம் முடிவடைவது 2:17க்கு இருக்குது. அப்புறம் பெனுபிரல் கிரகணம் முடிவடைவது 3:30க்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட கிரகணம் பதிவாகிறது, முடிவாகுது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்திய நேரப்படி கணக்கிடப்படுது. அப்புறம் இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் பார்க்க முடியாது என்றாலும் பதிவாகிறது இருக்குது. மற்ற நாடுகளில் எங்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். எங்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஐரோப்பாவில் தெரியும். பெரும்பாலான கண்டங்களில் நல்ல பார்வை இங்கே இருக்கும். அப்புறம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு கட்டங்களில் இந்த கிரகணம் பிடிக்கும். அப்புறம் ஆஸ்திரேலியா, ஒரு பெரிய பகுதி தெளிவான பார்வையை இந்த கிரகணத்தின் போது அனுபவிக்க முடியும். அப்புறம் ஆப்பிரிக்கா, இங்கே பல பிரத்யேகங்கள் கிரகணத்திற்கு சாட்சியாக இருக்கும். அப்புறம் வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா, இங்கு முழு கண்டம் நிகழ்வை காண முடியும்.
அப்புறம் பெருங்கடல்கள் மற்றும் துருவ பகுதிகள். இங்கு பசிபிக்கு, அட்லாண்டிக்கு, அர்க்காட்டிகா, அண்டார்டிகா இந்த பகுதிகளில் கிரகணம் தெரியும். ஸோ இந்த மாதிரி கிரகணம் தெரியறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பகுதிகள்லாம் காணப்படும். ஸோ இங்கு காணப்படுறத நீங்கள் ஆன்லைன் மூலிமா தெரிஞ்சு பலன் பெறலாம். ஸோ கிரகணம் நடக்கிறத பற்றி பார்த்துட்டோம். இப்போ கிரகணத்தினால உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். மீன ராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும், என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. புரட்டாதி 4ஆம் பாதங்களில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தினால எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஏற்படக்கூடிய போட்டிகளானது உங்களுக்கு பெருமளவு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வாக்குவன்மையால் காரிய வெற்றியானது பெறுவீங்க. அதே சமயம் குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வீண் விவாதங்களை வளர்த்து கொள்வது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படும். ஸோ அந்த கருத்து வேற்றுமை காரணமாக ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கி ஒற்றுமையானது உண்டாகும். எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் நன்மையானது உண்டாகும். ஸோ அரசாங்க வேலைகள் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இதற்கேற்ப புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க செயல்படுங்க. அப்புறம் உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கமானது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு வழிவகை செய்யும். பணவரவு கூட உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாக்கு நிறைவேறும். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். மெயினாக தொழில் விரிவாக்க பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அதற்கேற்ப தொழிலை விரிவாக்க செய்திங்கன்னா வெற்றி வாகையை சூட முடியும். அதே போல் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா பணவரவு ஏற்றிறக்கமாக இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். அந்த மாதிரி எடுக்க தூண்டும் போது அந்த மாதிரி எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிரகணமானது உங்களுக்கு நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு வழிவகை செய்யும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள்லாம் திருப்திகரமாக நடந்து முடியும். சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் ஈஸியாக உங்களுக்கு தடையே இல்லாமல் நடைபெறும். திருமண காரியங்கள்லாம் உங்களுக்கு கைகூடும். கணவன் மகிழ்ச்சியிடையே மகிழ்ச்சி நிலவும். ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க மனவிட்டு பேசுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு பழகும்போது கவனமாக இருக்கணும். கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கணும், அதுதான் உங்களுக்கும் உங்கள் மாணவர்களுக்கும் நல்லது. பெண்களுக்கு கூட புத்தி கூர்மையோடு செயல்பட்டிங்கன்னா காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். வீண் அலைச்சலை தவிர்க்கிறது நல்லது. எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மன வருத்தம் உண்டாகலாம். ஸோ மருத்துவ தொடர்பான செலவுகள் ஏற்படும். ஆயுத நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. அதுதான் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரகணத்தினால என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிரகணத்துடைய தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு தட்சணாமூர்த்தியை நெய் தீபம் ஏற்றி இந்த நாளில் வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கன்னா வெற்றிக்கு உதவும், கடன் பிரச்சனை குறையும், கல்வியில் வெற்றி கிடைக்கும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மீன ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. ஸோ மீன ராசிக்காரங்களுக்கான பலன் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.